ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இதில் நம்ம சிவகுமார் பற்றி பேசுகிறாங்க. நேற்று பொம்மை டாஸ்க்லேயே சிவகுமார் மஞ்சரிக்கு ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த பிரெட் டோஸ்ட் விஷயத்துலேயே சிவகுமார் நடுவில் இன்வால்வ் ஆகும்போது மஞ்சரி சொல்கிறாங்க, எனக்கு ஃபீல் ஆச்சுங்க, அதை நான் சொல்கிறேங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல. ஆக்சுவலி அவங்க எல்லாருக்கிட்டையுமே மல்லு கட்டிட்டாங்க. ஆனால் சிவகுமார் கிட்ட மல்லு கட்ட முடியாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இடத்துல தோன்ற பட்சத்தில் அவன் ஜஸ்ட் அவங்க வந்து அவரை இக்னோர் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது. இதில் வந்து சிவகுமார் வந்து நேற்று பொம்மை டாஸ்கில் பண்ணது சரியா அப்படின்னு கேட்டால், அது என்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? மஞ்சரி வந்து எந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிவாக விளையாடினாங்கன்னா, ரயானும் மஞ்சரியை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணார் தான் டைட்டாக. அதுக்கப்புறம் அவர் போய் அதுக்கு சாரி கேட்டார், உங்களுக்கு ஹர்ட் ஆச்சான்னு கேட்டார். இல்லை, அதை நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. தர்ஷிகாவும் இதை கேட்டாங்க மஞ்சரி கிட்ட. அவங்ககிட்ட அவங்க வந்து ஸ்போர்ட்டிவாக தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தனியாக ரயான், ஜாக்லின், மஞ்சரி 3 பேரும் உட்காந்து பேசுகிற இடத்துல, இல்லை எனக்கு அது ஸ்போர்ட்டிவ், இந்த இடத்துல ஜெண்டரை வந்து கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. அதாவது கேர்ள் அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஹோல்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து முத்து கொண்டு வராரு அப்படின்ற இடத்துல ஒரு இடத்துல பேசியிருப்பாங்க. இது வந்து ஒன்னாரில் வரல. உட்காந்து பேசும்போது சொல்லுவாங்க, அதில் ஆமாம் முத்து ஒரு ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு ஜாக்லினும் சொல்லுவாங்க, மஞ்சரியும் சொல்லுவாங்க. இதுலேருந்து எங்கே வந்து இது வந்துச்சு, ஜெண்டர் வந்துச்சு. நானும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டேன், எனக்கும் கேம் ஆடணும், நான் கேமுன்னு வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மஞ்சரியே இது ஸ்போர்ட்டிவாக தான் சொல்கிறாங்க. அப்புறம் ரயானா சொல்கிறார், நல்ல வேலையாக நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டாங்க, இல்லைனா அதை வச்சே என்ன ஒரு இன்னும் கார்னர் பண்ணியிருப்பாங்க இந்த வீடு ஃபுல்லாக அப்படின்னு ரயான் சொல்கிறாரு. அந்த இடத்துல 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அகைன் நான் திருப்பி சொல்கிறேன், மஞ்சரி, ரயான், ஜாக்லின் மட்டும்தான் இருக்காங்க. ரயானா வந்து மஞ்சரி கிட்ட நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்தது நல்லதாக போச்சு, இல்லைன்னா அதை வச்சு கார்னர் பண்ணுவாங்க. ஏன்னா முத்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ரயானும் ராணும் அந்த ஆர்கியூமெண்ட் போகும்போது கேம் முடிஞ்சதுக்கப்புறம் ராணவ் வந்து ஜெஃப்ரி ஏன் அப்படி ஹோல்ட் பண்ணன்னு ரயான் கேட்கும்போது, ஏன் சாச்சனா வந்து சொல்கிறாங்க, ஏன் நீ கூட தான் ரயான் அப்படி ராணுவ ஹோல்ட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, ஜெஃப்ரி அவன் ஹோல்ட் பண்ணதுனால தான் ராணுவ நான் அவனை ரிலீஸ் பண்ணணுன்றதுக்காக ராணுவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா அப்படின்னு ரயான் சொல்கிறாரு. இது இந்த இடத்துல ரயான் மட்டும் பேச வேண்டியது. இதில் முத்துவும் சாச்சனாவும் என்ன சொல்கிறாங்களா, விஷால்லாம் வாயை தோற்கலை. முத்துவ சாச்சனா ஆப்போசிட்டில் உட்காந்து 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நீங்கள் எப்படி வேணால் விளையாடுங்க, அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜி அவங்கவுங்க விளையாடுங்க, ஆனால் ரெட் கார்டு, எல்லோ கார்டுலாம் வராமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் இவங்க மூக்கு உடஞ்சி இது பண்ணுறது, அவங்க மூக்கு உடஞ்சி ஹர்ட் ஆகுது, ரத்தம் வருது, இதெல்லாம் ஆகாமல் பார்த்துக்கோங்கன்னு போது அப்போ ரயான் வந்து அதை வந்து கட் பண்ணுறாரு. இது வந்து ரிஜிஸ்டர் முத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறாருங்க. பின்னாடி நிறைய பேசுகிறாரு, ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. அவர் அப்போ வழ குழக்கணும்னு பேசுகிறத விட ரொம்ப பாயிண்ட்டாக பேசின மாதிரி இருந்தது. அது தெளிவாக தான் சொல்லியிருக்கேன், அவரோட வாய் தான் அவருக்கு பிரச்சனை. அவருக்கு அதுவே ப்ளஸ்ஸும் இருக்குது, அதுவும் மைனஸும் இருக்குது. சௌந்தர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட புரிதலில் பிரச்சனை. அவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்காமல் இருக்கிறது ஒரு இடத்துல ப்ளஸ்ஸாக இருக்குது, ஒரு இடத்துல மைனஸாக இருக்குது. மஞ்சரிக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான டெஃபென்ஸை எடுக்கும் போதெல்லாம் கரெக்டாக எடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு சமயத்தில் அவங்களே அதை சொதப்பிடுறாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கும் அவங்க வாய் தான் பிரச்சனை. ஆனால் முத்து அளவுக்கு மஞ்சரி ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்களா, பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்கன்னா இல்லை, அவங்க சொதப்பிடுறாங்க, மாட்டிக்கிறாங்க. ஆனால் முத்து வந்து தெளிவாக எடுத்து வைக்கிறாராங்கிறத விட, ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கணும்னு அவர் டிசைட் பண்ணிட்டு அதை தெளிவாக எடுத்து வைக்கிறார். அது ஃபேர், அன்ஃபேர் அப்படிங்கிறத மீறி இந்த விஷயத்தை நான் இப்படி தான் எடுத்து வைக்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதை நான் அப்படி எடுத்து வச்சுருவேன். அது ப்ளஸ்ஸாக தெரியணும்னா அது ப்ளஸ்ஸாக தெரியும், மைனஸாக தெரியணும்னா மைனஸாக தெரியும். அதை டிசைட் பண்ணுறது நான் தான் அப்படிங்கிற ஆங்கிளில் முத்து பேசுகிறாரு. பட் ஆனால் மஞ்சரி எதையோ ஒன்று பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டு மாற்றி மாற்றி பேசி டெஃபென்ஸ் சைடு எடுத்துகிட்டு இல்லை மாற்றி மாற்றி சொல்லிவிட்டு மற்றவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சு மாட்டிக்கிறாங்க. இதுதான் முத்துக்கும் மஞ்சரிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கும் முத்து பற்றி தெரிஞ்சிருச்சு. ஏன் 2, 3 இடத்துல மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு, அதாவது எல்லாருக்கும் முன்னாடி மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தனியாக இருக்கும்போது மஞ்சரி அட்டாக் பண்ணி பேசுகிறதும், மஞ்சரிக்கு பின்னாடி பேசுகிறதோ, இல்லை தேவைப்பட்ட மஞ்சரிக்கிட்ட தனியாக இருக்கும்போது சப்போர்ட்டிவாக பேசிட்டு, ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி அவங்க பேட்ஜை கழட்டுறதும், இல்லை ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி அவங்க சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதும், இப்போ இன்னைக்கெல்லாம் ஒஸ்ட் பர்ஃபார்மரில் முத்துவே தான் கொடுத்துருப்பாரு மஞ்சரியை. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில இது வந்து முத்துவோட கேம். மஞ்சரியை வச்சுட்டு ஒரு கேம் ஆடுறது. சரி, ஓகே, இது சாச்சனா கிட்ட அவர் பண்ணுவாரான்னா, சாச்சனா கிட்ட இவருக்கே பேக் ஃபயர் ஆயிடும்னு இவருக்கு நல்லாவே தெரியும். சாச்சனா கிட்ட அவர் வந்து ஹோஸ்ட்டுக்கு வந்து சாச்சனா ஃபேவரேட் அப்படிங்கிறதுனால மட்டும் தான் டிராவல் பண்ணிருக்காரே தவிர, அவங்க 2 பேருக்குள்ள அண்ணன், தங்கச்சி பாசம்லாம் ஒண்ணுமே கிடையாது. முத்து ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கிறதுனால மட்டும் தான் சாச்சனாவும் முத்து கூட டிராவல் பண்ணிருக்காங்க. ஸோ 2 பேருமே என்ன சொல்றது? இதுல தெலுங்குல நாங்க ஒண்ணு சொல்லுவோம், "தீனிக்கு தானிக்கு சரி போయింది" அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அது சரியா போச்சு அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அப்படி இருக்கிற பட்சத்தில முத்து வந்து சாச்சனாக்கு வந்து பிபி டீம் கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, ஹோஸ்ட் கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் இருக்குன்றதுனால சாச்சனா கூட ட்ராவல் பண்ணுறாரு. சாச்சனாவும் முத்து வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்றதுனால விஷாலை விட்டுட்டு, மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு, சத்யானை எல்லாரையும் விட்டுட்டு, ஒரு கண்டென்ட் விஷயம்னு வரும்போது முத்துவோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கும், இல்லை முத்து கூட ட்ராவல் பண்ணால் முத்துவை பற்றி தெரிஞ்சுக்கலான்றதுக்காகவும், இல்லை முத்துவோட ஃபேன்ஸ் தனக்கு
ஃபேன் சைடு அவங்கன்றதுனாலயும், இவங்க 2 பேரும் முத்து, சாச்சனா அண்ணன், தங்கச்சின்னு ஒண்ணு ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. மத்தபடி யாரும் யாருக்கும் ஹானஸ்ட்டெல்லாம் அங்க கிடையவே கிடையாது. அது வந்து முத்துவுக்கும் தெரியும், சாச்சனாக்கும் தெரியும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ முத்து வந்து சாச்சனா வச்சு ஒரு கேம் ஆட மாட்டாரு. ஏன்னா, அவருக்கு அது பேக் ஃபயர் ஆயிடும்னு தெரியும். தள்ளி தான் நிப்பாரு. ஆனா, மஞ்சரிய வச்சு ஒரு கேம் ஆடுறாரு. இது மஞ்சரிக்கு புரிஞ்சுச்சான்னு கேட்டா, அவங்க சம்டைம்ஸ் அவங்களுக்கு புரியுது, சம்டைம்ஸ் அவங்களுக்கு புரியல. அவங்க கன்ஃப்யூஸ் ஆயிருக்காங்க. முத்துவ நம்பலாமா, வேணாமா அப்படிங்கிற இடத்துல. அது ஒண்ணு இருக்கட்டும். இதுல சிவகுமாரோட ப்ளே பார்த்துக்கலாம். சிவகுமாரோட ப்ளே என்ன ஆச்சுன்னா, பொம்மை டாஸ்க்ல ரயான் அப்படி பண்ணதே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்ட மஞ்சரி. ஒரு இடத்துல கீழ கூட விழுந்துடுறாங்க மஞ்சரி. அந்த டாஸ்க்ல தலையில வந்து அடிபட்டுறது, கீழ கூட விழுந்துடுறாங்க. அந்த ரயான்லாம் அங்க தள்ளி விடல. அந்த ஒரு கேம் சுவாரஸ்யத்துல அது நடந்தது. அதையுமே அவங்க ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூம் போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. இதெல்லாம் ஆச்சு. இப்படி ஸ்போர்ட்டிவா விளையாடுற மஞ்சரி, சிவகுமாரோட ஷர்ட்ட புடிச்சு வந்து இந்த டீ ஷர்ட்ட புடிச்சு ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் இழுத்துட்டத தான் சிவகுமார் பெருசுபடுத்துறாரு. ஏங்க அங்க அவங்கவங்களுக்கு தல அடிபட்டு ஜெஃப்ரிக்கெல்லாம் வந்து அந்த நரம்பெல்லாம் அப்படி வந்துட்டு தூக்கிக்கிட்டு அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தா அவரோட போனே ஹர்ட் ஆயிருக்குன்ற அளவுக்குலாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டுலாம் பண்ணியிருக்காரு. ரயான்க்கெல்லாம் செம்ம அடி. ராணுவ வந்து ரயான் வந்து கழுத்த ஹோல்ட் பண்ணத ஒண்ணு சொல்றாரு. அவர் வந்து பெருசா அதுல ஹர்ட் ஆன மாரி காட்டல. ஆனா ஹர்ட் ஆயிருக்குன்னு அவரு ஒண்ணு சொல்றாரு. அது அவருக்கு தான் தெரியும். அது நம்ம இருக்கு இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவரோட பிரச்சனை. இப்படி அடிச்சு புடிச்சு ஒரு கேம் ஆடும்போது, அ ஒரு ஷர்ட்ட புடிச்சு அந்த பொண்ணு வந்து இழுத்துருச்சு, இல்ல அதுக்காக ஒரு சாரி கூட கேட்கல அப்படிங்கிற மாரி நீங்க ஒண்ணு பண்றீங்களே, அதுவும் அந்த இடத்துல மஞ்சரி, பவித்ராக்குலாம் ஒரு விஷயம் போயிட்டுருக்கும்போது நீங்க நடுவுல ஒண்ணு வந்து பண்றீங்க. இங்க ம ம பவித்ராவும் செம்ம பக்கா பிளான் விளையாடுனாங்க. அத பத்தி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். யாருமே இந்த அரசல் புரசல் இந்த ஒரு அலப்பறையில நம்ம பவித்ராவ கவனிக்கவே இல்லையே. இந்த கேம பொம்மை டாஸ்க்க பக்காவா பிளான் பண்ணி விளையாடி 4, 5 பேர எலிமினேட் பண்ணியிருக்காங்கங்க. பவித்ரா எத்தன பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. சைலன்ட்டா இவங்கலாம் சண்ட போட்டு அப்படியே வந்துட்டு அலப்பற பண்ண விஷயத்த அவங்க வந்து சைலன்ட்டா வந்து பண்ணாங்க. 5, 6 பேர எலிமினேட் பண்ணாங்க. பண்ணிட்டு மஞ்சரியும் வந்து பவித்ரா தான் எலிமினேட் பண்ணாங்க. ஒரு இடத்துல மஞ்சரியும் பவித்ராவும் உட்காந்து பேசும்போது கூட, மஞ்சரி தான் எடுத்துட்டு போய் சரி ஓகே உன் பொம்மைய நான் சொன்ன அந்த வார்த்தைய காப்பாத்துறதுக்கு உன் பொம்மைய வச்சுர்றேன்னு சொல்லி பவித்ரா பொம்மைய வைப்பாங்க. ஆனா அந்த இடத்துல மஞ்சரி எதுவும் பவித்ரா வைக்கல. பவித்ரா தான் நெக்ஸ்ட் கேம்க்கு போவாங்க. இது பண்றதையும் இவங்க பண்ணிட்டு ஹர்ட் ஆனது பார்த்தா மஞ்சரி தான். ஆனா சொன்ன வாக்க காப்பாத்தணும்னு அவங்க போய் வச்சுட்டாங்க. நீங்க வந்து அவங்களுக்கு சொன்னது செய்ய நான் வேணும்னு செய்யலன்னு உட்காந்து அழறீங்க. நம்ம ஆல்ரெடி பவித்ரா பத்தி ட்ராமா குயின்னு ஒரு விஷயம் போட்டிருப்போம். பார்க்காதவங்க போய் பாருங்க. எப்போ ஃபர்ஸ்ட் வீக்லயே போட்டிருப்போம். அவங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு நெனச்சுட்டா, அதாவது அந்த பாய்ஸ் டீம்க்கு யார் ஸ்பையா போணும்னு தர்ஷா குப்தா கூட ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போதே அத பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாய்ஸ் டீம்லேருந்து அந்த பிராங்க் பஞ்சாயத்து ஃபேட்மேன் சார் பண்ணும்போது ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்பயே அத பத்தி போட்டிருப்போம். அவங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நெனச்சுட்டா, அத சைலன்ட்டா செய்வாங்க. இல்லன்னா அழுதுட்டு சாதிச்சுட்டு செய்வாங்க. ஆமத்த செய்வாங்க. செய்யாமலாம், தெரியாமலாம் இருக்காது. அவங்க பிளான அவங்க பாலிடிக்ஸ சைலன்ட்டா பண்றாங்க. அவ்வளோதானே தவிர சத்தம் இல்லாம பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு 2 வீக்ஸ்ல கொஞ்சம் சத்தமா பண்ண மாரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லாரும் கண்டுபிடிச்சுடுறாங்க. இது நம்மளுக்கு சேஃப் இல்ல அப்டின்னும்போது சைலன்ட்டா இப்ப ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. அத தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கிற பட்சத்தில நெறைய பேர பவித்ராவும் பண்ணியிருக்காங்க. இப்போ பவித்ராக்கும், மஞ்சரிக்கும் ஒரு விஷயம் போகும். அந்த இடத்துல சிவகுமார் வந்து, "நீங்க என்ன ஷர்ட்ட புடிச்சு வலிச்சுட்டீங்க. அதுக்கு ஒரு சாரி கூட கேட்கல. ஆர் யூ ஓகேன்னு கூட கேட்கலன்னும்போது, அவங்களே 1008 ஸ்ட்ரெஸ்ஸுங்க. வீடு ஃபுல்லா அவங்கள டார்கெட் பண்ணிட்டுருக்காங்கங்க. அந்த இடத்துல அவங்க கேம காப்பாத்திக்க அவங்க யோசிப்பாங்க. ஓகே அது அவருக்கு அந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருந்தா, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க வந்து சாரி கேட்டுருப்பாங்க. மேபி அவங்களுக்கு அது தோணல. எல்லாருமே கேம் சுவாரஸ்யத்தில விளையாடும்போது ஜஸ்ட் லைக் தட் எல்லாருக்குமே அந்த பிசிக்கல் வயலன்ஸ் நடந்தது தான். கீழ விழுந்தாங்க, தள்ளி விட்டாங்க, அடிபட்டுச்சு. இப்ப இதில சாச்சனாலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர கிள்ளி விட்டுருக்காங்க. அப்படியே வந்து நகத்துல கீறி விட்டுருக்காங்கலாம் பஞ்சாயத்து வந்துச்சு. அதெல்லாமே யாருமே வந்து பெருசு படுத்தல. அருண்லாம் ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்டேஜ்ல சாச்சனாக்கு வந்து சாச்சனா மேல விழப்போனா, அந்த பொண்ணுக்கு ஹர்ட் ஆயிருக்கும். அதனாலே இந்த கேம்லேருந்து நான் தள்ளிக்கிறேன் அப்படின்னு வந்து ஜாக்லின் போய் டீல் பேசும்போதெல்லாம் சாச்சனாக்கு எதிரா விளையாட மாட்டேன்லாம் அருண் சொல்லியிருப்பாரு. இப்படி அந்த பொண்ண பேம்பரிங் பண்ணி தான் அந்த டாஸ்க்ல அப்படி கொண்டு வந்தாங்க. அப்புட்லாம் இருக்கிற பட்சத்தில நீங்க வந்து இவ்ளோ மெச்சூர்ட் பெர்சன் நீங்க சிவகுமார். நீங்க வந்து இத வந்து ஒரு விஷயமா எடுத்துட்டு வந்து கன்சிடர் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல அவர் மஞ்சரிய ஈஸி டார்கெட்டா நெனச்சு அவர் கன்டென்ட்ட குடுக்க ட்ரை பண்ணாருன்றது என்னோட ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாம ஹோல் வீடுமே அவர் ஒரு விஷயமாவே பொருட்டா பண்ணவே இல்ல இந்த 2, 3 வீக்ஸ். அவர் ஒரு ஆளே இல்ல அப்படிங்கிற மாரி கன்சிடர் பண்ணவும், இந்த விஷயத்திலயும் நம்ம வந்து என்ன சொல்றது? இந்த வாரம் அவரு நாமினேஷன் ப்ராசஸ்ல இருக்கிறாரு. எலிமினேட் ஆயிருவோன்ற பயத்துல, இப்படிலாம் கத்தி அலப்பற பண்ணி ஏதோ ஒரு சவுண்ட் விட்டா தான் நம்மளும் வந்து இந்த வீட்ல இருக்க முடியும் போல இருக்கு. நம்மள எலிமினேட் பண்ணாம நம்ம தப்பிக்க முடியும் போல இருக்கு. எலிமினேட் ஆகாம அப்படிங்கிறதுக்காக கன்டென்ட் குடுத்த மாரி தான் இருந்தது. அதுக்கு அவர் செலக்ட் பண்ண ஆளா தான் மஞ்சரிய நான் பார்க்குறேன். ஏன்னா மஞ்சரிய கூப்ட்டா யாருமே மஞ்சரிக்கு சப்போர்ட் வரமாட்டாங்க. இதே நீங்க சாச்சனா பக்கம் போனீங்கன்னா, சாச்சனாக்கு 10 பேர் வருவாங்க. நீங்க வந்துட்டு சௌந்தர்யாவ போய் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா, சௌந்தர்யாவோடது கோவா கேங்கா வந்துருவாங்க. சௌந்தர்யாவோட ஃபேன்ஸா வந்துருவாங்க. அப்புறம் பாய்ஸ் டீம்ல யாருமே நீங்க டார்கெட் பண்ண முடியாது. எல்லாரும் வச்சு இவர செஞ்சு விட்டுருவாங்க. பாய்ஸ் டீம்ல அருண் கை வச்சாலோ, விஷால கை வச்சா, முத்து வந்து அவர டிஃபெண்ட் பண்ணிக்குவாரு. விஷயமே கிடையாது. அப்போ வந்து தீபக்கெல்லாம் இவர் கிட்டயே போய் நிக்கவே முடியாது. அப்பன்னா ராணுவ வச்சா ராணுவுக்கு ஒரு கூட்டம் இப்போ ஒரு ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க. ஐ மீன் ராணுவம் அவங்களுக்கு ஜால்ரா போடுறாரா? இல்ல ராணுவுக்கு அவங்க ஜால்ரா ஆனா ராணுவ ஏதோ ஒரு வகையில பாய்ஸ் டீம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவர வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணலான்னு. அந்த ஒரு அக்செப்டன்ஸ் கூட சிவகுமாருக்கு யாருமே அங்க குடுக்கல. பாய்ஸ் டீமும் குடுக்கல, கேர்ல்ஸ் டீமும் குடுக்கல.
அப்ப தனக்கான ஸ்டாண்ட எப்படி எடுக்கணும்னா, அந்த வீட்ல ஈஸி டார்கெட்டா இருக்க மஞ்சரிய நம்பளும் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டா, யாரும் மஞ்சரிக்கு சப்போர்ட் வரமாட்டாங்க. அப்ப நம்ப கன்டென்ட் குடுத்தா மாரியும் ஆயிடும். மஞ்சரி அட்டாக் பண்ண மாரியும் ஆயிடும். ஒரு விஷயம் ஆயிடும்னு ஈஸி டார்கெட்டா எடுத்து மஞ்சரி ஒரு காரணமா வச்சு அவர் கன்டென்ட் குடுத்தா மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது அவரோட ஸ்ட்ராட்டஜி. இந்த இடத்துல மாட்டிக்கிட்டது என்னவோ மஞ்சரி தான். இந்த இடத்துல எங்கெல்லாம் பேசினாங்களோ அங்க மாட்டல அப்படிங்கிறத விட, இந்த இடத்துல தேவையில்லாம போய் அவங்களா வாலண்டியரா மாட்டிட்டாங்க. அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல அந்த பொண்ணு சாரியும் கேட்டுருச்சு. சரி என்னங்க இப்போ உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு. அதானங்க சாரி கேட்றேன். இப்ப என்னங்க? அப்படின்னு சாரி கேட்டதுக்கப்புறம் இவரு முடிக்காம பேசினது வந்து என்ன சொல்றது? அது வந்து ஈஸியா வந்து சிவகுமார் பிளான் பண்ணி பண்ண மாரி தான் இருந்தது. இது என்னோட ஒப்பீனியன். அ இதில வந்து நம்பி போய் இவரு வந்து அந்த ஜெஃப்ரிக்கு வந்து அதாவது ஜெஃப்ரி அந்த லாஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணும்போது, சிவகுமார் வந்து அருணையும், ஜெஃப்ரி வந்து ரயானையும் செலக்ட் பண்ணாரு இல்லைங்களா? இவரு நம்பி போன அருண் என்ன பண்ணாரு? ஜெஃப்ரி இத எடுத்துட்டு போய் வச்சுட்டு ஸோ இவருக்கு தெரியும். இப்போ வந்து அருண் அவ்ளோ நம்புனாரு. அதே நீங்க மஞ்சரிய கொஞ்சம் வந்து என்ன சொல்றது? அ ஓரளவுக்கு கொஞ்சம் நியாயமா அந்த பொண்ண வம்பு வலிக்காம, ஏதோ உங்களுக்கான தெரிஞ்ச விஷயத்தோட எத்திக்ஸோட விளையாடியிருந்தா கூட யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்க அந்த இடத்துல போய் அந்த அளவுக்கு வந்து கன்டென்ட் குடுக்கணும்னு நீங்க ஒண்ணு பண்ண போயி, ஓகே. நீங்க இந்த வாரம் எலிமினேட் ஆகாம வந்து நீங்க தப்பிச்சிடலாம் ஓகே. பட் ஆனா வந்து அதுக்காக ஈஸி டார்கெட்டா எல்லாருமே சேர்ந்து, இப்ப இவருமே சேர்ந்து அந்த பொண்ண டார்கெட் பண்ணது சரியில்ல அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு இப்ப சுத்தமா சப்போர்ட்டே கிடையாது. மேபி ஹோஸ்ட் வந்து வீக்கெண்ட்ல சப்போர்ட் பண்ணுவாரா என்னன்னு தான் நம்ம பார்க்கணும். ஹோல் ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து டார்கெட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஓகே காய்ஸ் இப்போ எப்படி பார்த்தாலும் மஞ்சரி வந்து அ தேர்ஸ்டே எபிசோட்லயும், ஃப்ரைடே எபிசோட்லயும் ஹாட் டாபிக் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது அவங்க எலிமினேஷனுக்கு ஒர்க் ஆகுமா? யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட்லி அவங்க எலிமினேட் ஆக மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் அஃபிஷியல் வோட்டிங்ல அவங்களுமே வந்து ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க. டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சிவகுமார், சத்யா, ரஞ்சித் தான் இருக்காங்க. அப்புறம் வந்து கேர்ள்ஸ் சைட்ல ஆனந்தியும், சாச்சனாவும் இருக்காங்க. ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.